தலைவன் அமர்ந்து உறையும் இடம் ஆனாத பெருஞ்செல்வத்து அருமடையோ நாங்கிதன் முள் தேனாரும் மலர்புழிச்சூழ் திருத்தேவனார் தொகையே. இந்திரனும் இமயவரும் முனிவர்களும் எழிலமர்ந்த சந்தமலர் சதுர்முகனும் கதிரவனும் சந்திரனும் எந்தை எமக்கருளன நின்று அருளுமிடம் எழில் நாங்கை சுந்தரர் நற்பொழில் உடைசூய் திருத்தேவனார் தொகையே. 108 திவ்ய தேசத்தில் இன்று நாம் காண இருப்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருநாங்கூர் என்னும் ஊரில் உள்ள அருள்மிகு தெய்வநாயக பெருமாள் திருக்கோயில் ஆகும். இந்த ஊருக்கு திருத்தேவனார் தொகை என்ற பெயரும் உண்டு. இந்த ஊரின் புராண பெயர் கீழச்சாலை என்பதாகும். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திருக்கோலத்தில் பெருமாள் நின்ற கோலத்தில் உள்ளார். மூலவர் தெய்வநாயக பெருமாள் என்றும் உற்சவர் மாதவ பெருமாள் என்றும் அழைக்கப்படுகின்றார். தாயார் கடல்மகள் நாச்சியார். மேற்கு பார்த்த பெருமாள் என்பதால் மிகவும் விசேஷமான கோவிலாகும் இது. கோபுர விமானம் 2 தளத்துடன் உள்ளது. இதில் விசேஷம் என்னவென்றால் கோபுரத்தில் உள்ள நிழல், கோபுரத்தின் விமான நிழல் கீழே விழாமல் அந்த விமானத்திலேயே உள்ளது மாதிரி உள்ளது. மிகப்பெரிய விசேஷமாகும். பெருமாளின் திருமணம் நடைபெற்ற ஊராதலால் இங்குள்ள விமானம் சோபன விமானம் என்று அழைக்கப்படுகின்றது. தீர்த்தம் சோபன தீர்த்தம் என்றும் தேவசபா புஷ்கரணி என்றும் அழைக்கப்படுகின்றது. கர்ப்ப கிரகத்தின் முன்பு விசாலமான மண்டபம் உள்ளது. கருவறையில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகின்றார். இந்த தலத்தில் உள்ள பெருமாளை வசிஷ்டர் தரிசனம் கண்டுள்ளார். திருமண பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த தலத்தில் உள்ள பெருமாளையும் தாயாரையும் சேர்ந்து சேவித்தால் உடனே பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பக்தர்களின் பிரார்த்தனை நிறைவேறியவுடன் திருமஞ்சனம் செய்தும் வஸ்திரம் சாற்றியும் வழிபடுகின்றனர். ஒரு சமயம் துர்வாச முனிவர் வைகுண்டத்தில் மகாலட்சுமியிடமிருந்து தனக்கு கிடைத்த முத்துமாலையை இந்திரனுக்கு பரிசாக கொடுத்தார். இந்திரன் அந்த முத்துமாலையை தன்னுடைய யானை ஐராவதத்தின் மீது வைக்க அது கீழே விழுந்துவிட்டது. அதனை கண்ணுற்ற துர்வாச முனிவர் மிகவும் கோபம் கொண்டார். மகாலட்சுமியிடமிருந்து கிடைத்ததை நீ எப்படி தூக்கி வீசி எறியலாம் என்று கோபம் கொண்டு உன்னுடைய செல்வம் அனைத்தையும் நீ இழந்து விடுவாய் என்று சாபமிட்டார். தன் தவறை உணர்ந்த இந்திரன் உடனே துர்வாச முனிவரிடம் மன்னிப்பு கோரி சாப விமோச்சனம் கேட்டார். இறைவனிடமிருந்து கிடைக்கும் பிரசாதமும் மிகவும் உன்னதமானது என்பதை உனது குரு உனக்கு சொல்லித் தரவில்லையா என்று கேட்ட துர்வாச முனிவர் உனது குருவிடமே சென்று சாப விமோச்சனம் கேள் என்று கூறினார். இந்திரனும் தன்னுடைய குருவிடம் சென்று கேட்க குருவோ ஒவ்வொருவரும் தன்னுடைய முன்ஜென்ம வினைகளின் காரணமாக கர்ம வினைகளை அனுபவிக்கிறார்கள். இதனை முன்பே பிரம்மா எழுதிவிட்டார். அதனால் பிரம்மாவிடம் சென்று கேள் உன்னுடைய சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறினார். அவரும் பிரம்மாவிடம் சென்று கேட்க இது பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயம், நீ பெருமாவிடமே கேள் என்று சொல்ல இந்திரனும் பெருமாளிடம் சென்று தனக்கு சாப விமோச்சனம் வேண்டும் என்று கேட்டார். மகாவிஷ்ணுவும் என் பக்தர்களின் மனம் போகும் வகையில் நடந்து கொள்ளும் எவரிடமும் நானும் மகாலட்சுமியும் தங்குவதில்லை என்று கூறிவிட்டு நீ பார்க்கடலை கடையும் சமயம் வரை காத்திருக்க வேண்டும். பார்க்கடலை கடையும் பொழுது மகாலட்சுமி வெளிப்படுவாள். அப்பொழுது உனக்கு சாப விமோச்சனமும் கிடைக்கும். அதே நேரம் எங்களின் திருமணத்தை காணும் பாக்கியமும் கிடைக்கும் என்று கூறினார் இந்திரனிடம். இந்திரனும் காத்திருந்தார். பார்க்கடலை கடையும் சமயம் வரும்பொழுது அந்த பார்க்கடலில் இருந்து மகாலட்சுமி தோன்றினால் ஐராவதமும் தோன்றியது. இந்திரன் மகாலட்சுமியிடம் தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு வேண்டியும் அவரை போற்றி புகழ்ந்தும் பாடி நின்றார். மகாலட்சுமியும் மனம் இறங்கி மீண்டும் ஒரு முத்துமாலையை அவருக்கு பரிசாக கொடுத்தார். இந்திரன் அந்த முத்துமாலையை வாங்கிக் கொண்ட சமயம் சாப விமோச்சனம் பெற்றான். இந்திரன் தேவேந்திரனாக மாறினான். பார்க்கடலில் இருந்து மகாலட்சுமி தோன்றியதால் மகாலட்சுமியை அந்த இடத்திலேயே பெருமாள் திருமணம் செய்து கொண்டார். தேவனார் என்றால் பெருமாள் என்று பெயர், திருமகள் என்றால் மகாலட்சுமி என்று பொருள். தேவனாரின் திருமணத்தை அனைவரும் கூட்டமாக வந்து ரசித்தமையால் கண்ணுற்றமையால் அந்த இடத்திற்கு திருத்தேவனார் தொகை என்ற பெயரும் உண்டாயிற்று. பக்தர்களின் குறைகளையும் சாபத்தையும் களைந்து அவர்களுக்கு செல்வத்தை வழங்க காத்திருக்கும் இந்த தெய்வநாயக பெருமாள் திருக்கோயிலை இன்று நாம் தரிசிப்போம். வாருங்கள். எல்லையில்லா கருணையிலே என்னை மறந்தேனே தெய்வநாயகா, எல்லையில்லா கருணையிலே என்னை மறந்தேனே தெய்வநாயகா.
நாயகா எல்லையில்லா கருணையிலே என்னை மறந்தேனே தெய்வநாயகா எல்லையில்லா கருணையிலே நின் திருமணத்தினை சேவிக்கவே நின் திருமணத்தினை சேவிக்கவே நின் திருமணத்தினை சேவிக்கவே திரண்டிட தேவர்க்கு அருள் செய்த அந்த நின் திருமணத்தினை சேவிக்கவே திரளிட தேவர்க்கு அருள் செய்த அந்த எல்லையில்லா கருணையிலே என்னை மறந்தேனே தெய்வநாயகா இல்ல கருணையிலே தேடி வந்த தேவியை மனம் பொரிந்த சேதியை தேடி வந்த தேவியை மனம் பொரிந்த சேதியை கேட்ட தேவர் ஓடி வந்து கேட்ட தேவர் ஓடி வந்து வகையாய் தொகையாய் பாடிட நீயும் கேட்ட தேவர் ஓடி வந்து வகையாய் தொகையாய் பாடிட நீயும் சோபன தீர்த்தம் தூர்ந்திட கடல் மகள் நாச்சி சேர்ந்திட சோபன தீர்த்தம் சூழ்ந்திட கடல் மகள் நாச்சி சேர்ந்திட சோபன விமானம் தனிலே ஏறி பரதனு கருள் செய்தேவனர் தொகையாய் எல்லை இல்லா சோபன தீர்த்தம் சூழ்ந்திட கடல் மகள் நாச்சி சேர்ந்திட சோபன விமானம் தனிலே ஏறி பரதனு கருள் செய்தேவனர் தொகையாய் எல்லை இல்லா கருணையிலே என்னை மறந்தேனே தெய்வநாயகா எல்லை இல்லா கருணையிலே